அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் காமெடி ஸ்டோரியாக இருக்கும். அதோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 முட்டாள்கள். ஒரு நாட்டில் ஒரு அரசர் நல்லபடியாக நல்ல திறமையாக ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. நம்ம எவ்வளோ திறமையாக நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வரோம். நம்ம நாட்டில் முட்டாள்களும் இருப்பாங்க தானே. அப்போ அந்த முட்டாள்கள் யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணுறாரு. அதனால அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே நீங்கள் நம்ம நாட்டில் இருந்து ஒரு 5 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமைச்சருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா புத்திசாலியா, அறிவாளி, திறமைசாலி அந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு போட்டியை வச்சு அவங்கள தேர்ந்தெடுத்துடலாம். ஆனா முட்டாள்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்குது. சரி, அரசராச்சே, நம்ம திருப்பி எதுவும் பேச முடியாது. அதனால சரின்னு சொல்லிடுறாரு அவரும். அரசர் 1 மாசம் டைம் கொடுக்குறாரு. 1 மாசத்துக்குள்ள நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு 2 முட்டாள்களை கூட்டிகிட்டு வர்றாரு. அரசர் கேட்குறாரு, என்ன அமைச்சரே கணக்கு மறந்துருச்சா? என்ன நான் 5 முட்டாள்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீங்கள் 2 முட்டாள்கள் தானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, கணக்கு தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அரசரே எனக்கு பேசுறது கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, எந்த விஷயத்தை வச்சு இவங்க 2 பேர்த்தையும் முட்டாளுன்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, நான் நாடு ஃபுல்லாக நான் முட்டாள்களை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாட்டு வண்டி மேலே இவங்க தலை மேலே துணி மூட்டி வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் தலை மேலே துணி மூட்டையை வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை மாட்டுனால வெயிட்டு தாங்க முடியாதுல்ல, அதனால துணி மூட்டையை என் தலை மேலே வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இவர் தான் 5வது முட்டாள். சரி, 4வது முட்டாள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அமைச்சர் சொல்கிறாரு, இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஓட்டு வீடு மேலே பில்லு முளைச்சிருக்குது. அந்த பில்லை மேய வைக்கிறதுக்காக எருமை மாட்டை கயித்துல கட்டி ஓட்டு மேலே இழுத்துட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு அரசர் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவர் தான் 4வது முட்டாள். அப்போ அரசர் கேட்குறாரு, அப்போ 3வது முட்டாள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, அரசவையில் இவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் பார்க்காம 1 மாசமா நான் முட்டாள்களை தேடிட்டு சுற்றிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நான் தான் அந்த 3வது முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அரசவையிலேருந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசருக்கும் ரொம்ப சிரிப்பு தாங்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 2வது முட்டாள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நாட்டில் எவ்வளவோ வேலை இருக்குது, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு 5 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் அந்த 2வது முட்டாள்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அரசவையில் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அரசர் சொல்கிறாரு, ஆமாம் இது என் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. சரி, அப்போ அந்த முட்டாள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, எவ்வளவோ வேலை இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த 1வது முட்டாள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கதையை கேட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் இப்போ என்னன்னா, நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சரியாக செஞ்சோம்னாவே எல்லாமே சரியாக நடக்கும். அதனால் நம்ம அதை மட்டும் செஞ்சால் போதும். தேங்க்யூ.